தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் முக்கிய ஆதரவாளர் ஒருவரை தற்போதைய பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நீக்கியது தொடர்பாக அண்ணாமலை மீண்டும் மோதலில் இறங்கி இருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். சமீப காலமாக தமிழக அரசியல் களத்தில் தீவிர மோதல் போக்குகள் நடைபெற்று வருது. அந்த வகையில் மதிமுக கட்சியிலிருந்து மல்லை சத்யா விலகினார். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விரட்டி அடிக்கப்பட்டார். முன்னதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் நீக்கப்பட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ அர்ஜுனா விலகினார். உச்சகட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ராமதாஸ் அன்புமணி இருவரும் பிரிந்தனர். இந்த சூழ்நிலையில தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலும் முக்கிய நிர்வாகி ஒருவர் நயினார் நாகேந்திரனால் நீக்கப்பட்டு புதிய சர்ச்சை கிளம்பியிருக்கு. திருநெல்வேலியை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து அண்ணாமலைக்கும் அவருக்கும் ஒத்து போகல. இருவரும் திரைமறைவில் ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொண்டு வராங்க. இதன் ஒரு கட்டமாக நயினார் நாகேந்திரன் நடத்தும் கூட்டங்களுக்கு பெரும்பாலும் அண்ணாமலை செல்வதில்லை. இது மட்டுமல்லாம அண்ணாமலை ஆதரவாளர்கள் சிலர் அவ்வப்போது அதிமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்து வராங்க. இது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் பாஜக நிர்வாகிகளை பலமுறை எச்சரித்து வராரு. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளரான ஜானி ராஜா என்பவர் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு கருத்தை வெளியிட்டார். திருவேற்காட்டை சேர்ந்த இவர் சமூக வலைத்தளங்கள எடப்பாடி பழனிசாமி மற்றும் நயினார் நாகேந்திரன் ஆகியோரால பாரதிய ஜனதா கட்சி பலவீனம் அடைந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காரு. இது மட்டுமல்லாம கட்சி மிகவும் பலவீனமாகிவிட்டது என்றும் கடந்த 3 வருடமாக கடுமையான உழைப்பு போட்டு அதிரடி அரசியல் செய்து கட்சியை வளர்த்த தலைவர் அண்ணாமலை தலைவர் பதவியில் இருந்து எதிர்பாராமல் மாற்றிவிட்டார்கள். இதனால ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர், கோபத்திலும் இருக்கிறார்கள்னு பதிவிட்டிருக்காரு. இது மட்டுமல்லாம நயினார் நாகேந்திரன் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகளையும் அவர் தெரிவிச்சிருக்கார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மிக கடுமையாக உழைத்து வராங்க. அவர்களை பொறுமையாக கையாளாம தனக்குன்னு ஒரு குழுவை வச்சுக்கிட்டு பாஜக தொண்டர்கள் மீது வழக்கு போடப்படும் என சிறுபிள்ளத்தனமா அச்சுறுத்தி வராரு நயினார் நாகேந்திரன் என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த நிலையில அண்ணாமலை தான் ஜானி ராஜாவை தூண்டிவிட்டு சமூக வலைத்தளங்களில் இத்தகைய கருத்தை பரப்பி செய்திருக்கிறார் என்ற தகவல் வெளியே பரவியது. இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான ஜானி ராஜாவை கட்சியின் அடிமட்ட உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதாக நயினார் நாகேந்திரன் அறிவித்திருக்கார். இதன் எதிரொலியாக அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் மீது கோபம் அடைஞ்சிருக்காரு. இதற்கிடையே கும்பகோணத்துல நடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை நயினார் நாகேந்திரன் கூட்டியிருந்தார். இந்த கூட்டத்திற்கு அண்ணாமலை செல்லாம புறக்கணிச்சு விட்டார். சென்னையில தனது வீட்டிலிருந்து அண்ணாமலை கும்பகோணம் வருவதற்கு மழை காரணமாக விமானம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தை சொல்லி அவர் கூட்டத்திற்கு செல்லல. இதனால நயினார் நாகேந்திரன் அண்ணாமலையிடையே மீண்டும் மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலையின் ஆதரவாளரை நயினார் நாகேந்திரன் நீக்கியது தொடர்பாக தற்போது கட்சிகளுக்குள் புதிய பூகம்பம் ஏற்பட்டிருக்கு. கட்சி தலைமை மீது அக்கறையோடு புகார் தெரிவிக்கும் தொண்டர்களை பதவி நீக்கம் செய்வது என்பது எந்த வகையில் நியாயம்? நயினார் நாகேந்திரன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். நீண்ட காலமாக உழைத்த கட்சி தொண்டர்களை நினைத்த நேரத்தில் பதவி நீக்கம் செய்வது எந்த வகையில் நியாயம் என கேட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு வராங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்டு உள்ள மோதல் குறித்து ஜானி ராஜாவை நீக்கியது தொடர்பாகவும் டெல்லி பாஜக மேலிடத்திற்கு தகவல் பறந்திருக்கு. இது தொடர்பாக டெல்லி மேலிடத்தில் நயினார் நாகேந்திரன் விளக்கம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.